தமிழ்நாட்டு அரசியலில் திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் 2 நாளாக ஒரே பரபரப்பான பேச்சு. அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து விசிக விலகுதோ அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய கூட்டணியில் வருகின்ற தேர்தலில் விசிக இணைகிறதாகவும் ஒரு பக்கம் பேச்சு. இதை தாண்டி இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் கொடுக்கும்போது ஏன் எங்கள் தலைவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்காணலில் இருக்கக்கூடிய சிக்கல். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க, மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக மாநில அளவில் மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தாமல் தேசிய அளவில் ஏன் திருமாவளவன் அவர்கள் கேட்கிறார் அப்படின்ற கேள்வி. இப்படி பல்வேறு சூழல்கள் இருக்குது. இதில் நமக்கு சில கேள்விகள் இருக்குது. இதை தான் இந்த காணொலியின் வாயிலாக பார்க்க இருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்பு கும்பகோணத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்துகிற ஒரு மக்கள் மன்றம், அதில் தலைப்பே பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் யாருக்கு சாதகம் அப்படிங்கிற தலைப்பில் அழைச்சிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் பங்கேற்றிருந்தேன். அதில் திமுகவின் சார்பாக மரியாதைக்குரிய சபாபதி அவர்கள், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் ஆளூர் சானவாஸ் அவர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. அதில் குறிப்பாக சில பிரச்சனைகளை பற்றி பேசும்போது நான் திமுகவை மதுவிலக்கு பற்றிய கேள்விகளுக்கு திமுகவுக்கு முன் வச்சேன். அப்போ அவங்க திமுகவினுடைய பிரமுகராக வந்திருந்தவர் பதில் சொல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஆளூர் சானவாஸ் அவர்கள் தான் அதுக்கு பதில் சொன்னார். அதுவும் நேரடியான பதில்கள் இல்லை, வேறு விதமாக சுற்றி வந்து பதில் சொன்னார். நமக்கு இருக்கிற கேள்விகளையும் வெளிப்படையாகவே நம்ம இதன் மூலமாக வைக்கிறோம். அதில் குறிப்பாக மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய, அதுவும் தந்தி தொலைக்காட்சி கொடுத்திருக்கக்கூடிய காணொலி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு திமுகவினுடைய கூட்டணியில். அதுக்கு மரியாதைக்குரிய திமுகவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராசா அவர்கள் வந்து இது கூட்டணி தர்மமே இல்லைங்க, அது இப்படிலாம் பேசக்கூடாது, இதை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமை வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கண்டனத்தையும் ஒரு பிரஸ் மீட் நடத்தி சொல்லியிருக்கிறார். இருக்க மாட்டார், நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார். இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார் என்கிற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார், ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் எடுக்கிறேன். அப்படி என்னதான் இவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்க்குறோம். அதில் குறிப்பாக மிக முக்கியமாக 3 பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறார். அதில் முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட்டணி இல்லாமல் வெல்லவே வெல்லாது, 30 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியாது. அதை குறிப்பாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணியோ திமுகவோ ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறவே முடியாது. அப்படி ஒரு சூழலில் தான் இன்றைக்கி திமுக இருக்குது. எங்களை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் இல்லை அப்படின்னா அவங்க ஒருபோதும் ஆட்சி கட்டலுக்கு வர முடியாது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதில் அந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் தானே திமுகவை ஒட்டி இருந்து கொண்டு 4 சீட்டு 2 சீட்டு பெற்றுக்கொண்டு முன்னாடியெல்லாம் அமைதியாக இருந்தீங்க, திரும்ப ஆட்சி அதிகாரம்னு பேசுகிறீங்க. 2016 மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசினார். அப்புறம் அதிலிருந்து பின்வாங்கினார். 2021 அந்த கொள்கையிலிருந்து பின்வாங்கினார். திரும்ப தேர்தல் வரும்போது இப்போ மீண்டும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் பதில் அளிக்கிறார், ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது, எங்களால் தானே ஆட்சி அதிகாரத்தில் வர்றாங்க, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா என்ன. அதுவும் குறிப்பாக மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை குறிப்பிடுறார். அவர் ஒரு காலத்தில் 2004 காலகட்டத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சுதானே மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றார். வெறும் 6 விழுக்காடு ஓட்டு, 16 தொகுதியில் தான் வென்று முடித்தாங்க. வெறும் 6 விழுக்காட்டுக்கு கீழே குறைவான வாக்குகள் வாங்கி அதில் அவர் அமைச்சரவையில் இடம்பெற்று கேபினெட் மினிஸ்டர்லாம் வாங்கினார். அப்படி அவர் பெறும்போது அவர் கட்சியிலேருந்து அதே போன்று எங்களுக்கும் கொடுக்கணும்ல, அதுதானே தர்மம் அப்படிங்கிற மாதிரியான முதல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். 2வது, மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்பாடு செய்தாங்க. அதில் அதிமுகவும் பங்கு பெறலாம். அதாவது மதுவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, மது மற்றும் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மாநாட்டில் பங்கு பெறலாம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, பாமக இவர்கள் 2 பேரும் இல்லாமல் மற்றவர்கள் இங்கு பங்கு பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்தது. அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைச்சிருந்ததில் தமிழ்நாட்டு அரசியலில் ஊடகங்கள் மத்தியில் மிகப்பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது.
எங்கே திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து விடுதலையாகி விடுபட்டு அதிமுகவினுடைய கூட்டணியில் இணைய போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பெருமளவிலான பேச்சுவார்த்தையும் ஓடிட்டு இருந்தது. அப்போ நேரடியாகவே அந்த நெறியாளர் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறார். அவர் என்ன அப்படின்னா, அதிமுக தனித்த பெரும்பான்மையோடு நிரூபித்த ஒரு கட்சி, இன்றளவுக்கும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு எங்கள் தலைவர் விரும்புகிறாரு. அது திமுகவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுகவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தொடங்கி, அதிமுக எதற்கும் சளைத்ததல்ல, தற்போதைக்கு இருக்கிற நிலைமையில் கூட அவர்கள் இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்ற ஒரு ஆட்களை கூப்பிட்டு, இல்லை அவரும் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி தேர்தல் பணிகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சுருந்தாருன்னு அவர் அதில் குறிப்பிடுறார். அது போன்ற ஆளுமைகளை அழைச்சி அவங்கள்ட்ட ஐடியாலஜி வாங்கி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிமுகவிடமும் இருக்கிறது. இவர் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, நமக்கு ஒரு பெரிய கேள்வியும் வருது. இந்த விடயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஏற்கனவே தனித்த பெரும்பான்மையை நிரூபித்த கட்சி அதிமுக. அப்படி ஒரு முறை கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்ததே கிடையாது. ஏன்னா அவங்க கூட்டணி முதுகில் ஏறி மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் அங்கே போனாலும் அதிகாரத்தில் பங்கு தான், இங்கே இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் தமிழர் கட்சி விமர்சித்ததை காட்டிலும் கூடுதலாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் விமர்சிச்சிருக்கிறார். எதுக்கு எடுத்தாலும் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி ஏதாவது தவறு செஞ்சு நம்ம பேசணும் அப்படின்னா இந்த திமுகவினுடைய இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் அப்படியே வந்து கொந்தளிப்பாங்க. இப்போது என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் அவர் மிக குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. திமுகவினுடைய கட்சியினுடைய கொள்கைகளை அரசினுடைய நிர்வாகத்தில் ஒருபோதும் காட்டவே இல்லை. அதாவது கட்சியினுடைய கொள்கை சார்ந்து அவங்க செயல்படவே இல்லை. அதை வலியுறுத்திட்டு இருக்கிறதே விடுதலை சிறுத்தை கட்சி தான். அதாவது உங்களை வேலை செய்ய வைக்கிறது, அறிவு சார்ந்து கொள்கையில் மறந்த திமுகவை கொள்கைகளை புகட்டுவது, இந்த வேலையை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதிலும் குறிப்பாக இந்த மாநாடு வந்து எல்லாருக்கும் பொதுவானது. திமுகவினுடைய பொறுப்பாளர்களையே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதிமுகவையும் கூப்பிட்டுருக்காங்க, திமுக பொறுப்பாளர்களும் வருவாங்க. அந்த மேடையில் என்ன பேசப்படும், மது ஒழிப்பு பற்றி, மது விற்பனை செய்பவர்களே அங்கே வைத்து கொண்டு என்ன பேசுவாங்க, அல்லது ஆளும் கட்சியை வைத்துக்கொண்டே என்ன பேசுவாங்க என்று பல்வேறு கேள்விகள் நமக்கு எழும்புது. அதுக்கு இவங்கள்ட்ட விட இல்லை. நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம். மது ஒழிப்பு மாநாடு, அதாவது போதை மது தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது என்பதற்கான இந்த மாநாடு தேர்தல் யுக்திக்காக வந்ததா, அல்லது உண்மையிலேயே இந்த கருத்தியல் சார்ந்து மக்களுக்கான வேண்டுதலுக்காக வந்ததா என்று ஒரு கேள்வி வைக்கும்போது அவரே சொல்கிறார், இல்லை 100 விழுக்காடு இது அரசியல் கிடையாது, இது தேர்தல் கிடையாது, தேர்தல் அரசியல் கிடையாது, அதுக்காக இந்த மாநாடு நடத்தலை, மாறாக மக்களுக்கான வேண்டுகோளாக தான் நடத்தும். அது குறிப்பாக கள்ளக்குறிச்சி சம்பவம் எங்களை ரொம்ப பாதிச்சிருச்சு. தலைவர் அவர்கள் அங்கே யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவங்க எல்லா குடும்பத்துக்கும் போய் நேரடியாக சந்திச்சுட்டு வந்தார். அந்த மரணங்கள் தான் எங்களை கொண்டு போய் உலுக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதிலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். 80 விழுக்காடு மக்கள் ஆதி தமிழ்குடி மக்கள் அங்கே இறந்துருக்குறாங்க. ஆனாலும் சாதிய பாகுபாடெல்லாம் பார்க்காம எல்லார் வீட்டுக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போனார். இந்த பார்வையெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு மக்கள் தான் நீங்கள் சந்திக்கணும். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. மரக்காணத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எக்கியார் குப்பம் பகுதியில் கிட்டத்தட்ட 18 பேர் இறந்து போனாங்க. ஏன் அன்னைக்கு இந்த மாநாடை கையில் எடுக்கல? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த அழுத்தத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுக்கல? அந்த இடத்துல மக்களோடு மக்களாக நின்று நாம் தமிழர் கட்சி போராடியது. இந்த இடத்துல தொடர்ந்து கள்ளசாராய விற்பனை நடந்து கொண்டே இருக்குது. இது பல முறை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு, வருவாய் கோட்ட ஆட்சியருக்கு எல்லாருக்குமே தகவல் தெரிவித்தாச்சு, கோரிக்கை மனு கொடுத்தாச்சு, இந்த கள்ளச்சாராய விற்பனை மூடுங்க அப்படின்னு பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தம் போகும்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அங்கே போராடலை. நாம் தமிழர் கட்சி இந்த இறப்புக்கு பிறகு 3 நாட்கள் தொடர்ந்து அங்கே போராட்டம் பண்ணி அதற்கு பிறகு அங்கே யார் விற்பனை செஞ்சாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அதுவும் திமுகவை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்து கொண்டிருந்தார். இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் அப்படித்தான். உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை சார்ந்து, கருத்தியல் சார்ந்து, மக்களுக்கான நலன் சார்ந்து இந்த முடிவை எடுக்கிறாங்க, மது ஒழிப்பு மாநாடு முடிவை எடுக்கிறாங்கன்னா ஒரே ஒரு அறிக்கை மட்டும் வெளியிடுங்க. யார் இந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகிறாங்களோ வரக்கூடிய தேர்தலில், அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், பூரண மதுவிலக்கை யார் அமல்படுத்துவேன்னு வாக்குறுதி தந்து பேசுகிறாங்களோ அவங்களோடு மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைக்கும் என்ற பேரறிவிப்பை மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் செய்வார்களா என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமைக்கே நான் வைக்கிறேன். அப்படி தானே உங்கள் கருத்தியல் கோட்பாடு இருக்க முடியும். மது வேண்டாங்கிறீங்க, போதை வேண்டாங்கிறீங்க. கிட்டத்தட்ட 60-70 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராய மரணத்தினால இறந்துருக்காங்க, வெளிப்படையாக கொத்தாக.
ஆனால் இது இல்லாமல் இந்த டாஸ்மார்க் நிறுவனங்களால் நடத்தக்கூடிய இந்த மதுபான கடைகளால் எத்தனை உயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறது, எத்தனை பெண்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகிறது, எத்தனை பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. ஒரு நாளைக்கு 5 நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார். எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த போதையாக தான் இருக்குது. கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த மது. ஒரு ஆண்டுக்கு 500 கடைகள் குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் மொத்தமாகவே 500 கடைகள் தான் குறைச்சிருக்காங்க. அந்த கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த நீங்கள் எதிர்த்த ஒரு நிலைப்பாடாக என்ன இது வரைக்கும் நடந்திருக்கு? அவரே பேசுகிறார், 2 ஆண்டில் மட்டும் 10,000 கோடி அதிகமாக வசூலாயிருக்கு. 10,000 கோடி. மது விற்பனை விலையை காரணம் காட்டி ஒரு பக்கம் பேசினால் கூட குடிப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு. அதே போன்று அதை குடிக்கக்கூடிய அந்த எடுத்துக்கிற குவான்டிட்டியோட அளவும் கூடுதலாக போயிடுச்சுன்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளரே இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாநாடை இந்த போதை மது எதிர்ப்புக்கான ஒரு விஷயத்தை நாமளும் வரவேற்கிறோம். இதை முன்னாடியே விடுதலை சிறுத்தை கட்சி ஏன் செய்யலை? அதுவும் இன்னும் ஓராண்டு தேர்தல் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் மட்டும் ஏன் முன்னெடுத்திருக்கணும்? சரி, இந்த ஒரு பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே இருந்தது. இந்த போராட்டங்கள் இவங்க ஒரே கூட்டணியில் இருந்தால் கூட அவங்க செய்யக்கூடிய தவறை நாங்கள் தவறு என்று சுட்டி காட்டுவோம் என்று ஒரு பக்கம் இவங்க பேசி கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கிற வரைக்கும். அவர் வந்த பிறகு நேரடியாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரை அழைச்சி பேசுகிறார். உள்ளே என்ன பேசினாங்கன்னு தெரில. வெளியில் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் மத்திய அளவில் இந்த போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான பூரண மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறார். மாநில சுயாட்சி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இது மாநிலத்தினுடைய ஒரு சுய முடிவாக எடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு விடயம்தான். சட்டமன்றத்தில் நீங்கள் ஆளுங்கட்சிகளை முதல்ல கூப்பிடலாம், இல்லை எதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி எல்லாவரையும் ஒருங்கிணைச்சு ஒரு மனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கின்ற பட்சத்தில் அதையே செய்து முடிக்காமல் ஏன் மத்திய அளவில் இதை கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு அழுத்தத்தை மட்டுமே இவர் பேசுகிறாங்க. பேசின அந்த மொத்த ப்ரெஸ் மீட் சந்திப்பிலையும் செய்தியாளர் சந்திப்பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு முழுவதுமாகவே மத்திய அரசே குறை சொல்லிட்டு வந்து, அதாவது மரியாதைக்குரிய முதலமைச்சரை சந்தித்த பிறகு ஓரிரு வார்த்தைகள் மட்டும் இறுதியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, படிப்படியாக தமிழ்நாட்டில் கடைகள் குறைக்கப்படணும், அவசியமாக தமிழ்நாடு அரசு இதற்கான முடிவை எடுக்கப்படணும். இது என்ன? உண்மையிலேயே இந்த கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க, பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படணும் அப்படின்னு இந்த கருத்தியல்ல உறுதியாக இருக்கீங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற பேச்சில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியே வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அது ரெண்டையுமே கொடுக்க தயாராக இல்லாதவங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பேப்பர் எல்லாமே எங்கள் தலைவர் 2 மணி நேரம் படிப்பார், துண்டு சீட்டு இல்லாமல். தமிழ்நாட்டில் துண்டு சீட்டுனா யார் ஞாபகத்துக்கு வருவான்னு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நேரடியான ஒரு விமர்சனத்துக்கு வந்த பிறகு இவர்கள் அதிமுகவோடு இணைய போகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ அதிமுகவோடு இணைந்தால் அதிமுக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துமா அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் இருக்குது. அதிலும் குறிப்பாக அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். நீங்கள் பிரதான கட்சி, பெரிய கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் திமுகவே அதிமுகவே எல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு நேரத்திலேயாவது 2016 காலகட்டத்தில் கூட அதிமுக தனிச்சு நின்று பெரும்பான்மையை நிரூபித்தாங்க. ஆனால் திமுகவெல்லாம் நீங்கள் சொல்லிடவே முடியாது. அப்படி சொல்கிறதா இருந்தால் 234 தொகுதியில் தனிச்சு நின்று தனது பெரும்பான்மையை நிரூபிக்கிறவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அப்படின்னு ஒரு வாதத்தையும் சொல்லியிருக்கார். அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் தனித்த சின்னத்தோடு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி நிற்கிற நாம் தமிழர் கட்சி தான் பெரிய கட்சி என்கின்ற அளவிற்கான விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இன்றைய பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 46 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தாக்கம் இல்லாமல் ஒருபோதும் திமுகவால் வெல்ல முடியாது அப்படிங்கிற அந்த கோட்பாடையும் முன் வச்சிருக்கிறார். இப்போ நாம் இது ஒட்டுமொத்தமாக என்னவா பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை மட்டும் உற்று நோக்கணும். தேர்தல் வந்தால் இங்கு ஒரு அரசியல் நடக்கிறது, மக்களுக்கான அரசியலாக இந்த கட்சிகளுடைய அரசியல் மாறவே இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இருக்கக்கூடிய ஏனைய தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள், தமிழ்நாட்டு கட்சிகள், வரப்போகின்ற கட்சிகள், வந்த கட்சிகள், இப்போ எல்லாமே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது மக்கள் நலன் சார்ந்து, வளம் சார்ந்து, அவர்களுடைய உரிமை சார்ந்த ஒரு விடயமாக தான் நமக்காக உருவாக்கப்படுது. ஆனால் இன்றைய அரசியல் தளத்தில் அதெல்லாம் இல்லை. தயவு செஞ்சு உற்று நோக்குங்க. என் சாதிக்காக வாக்கு செலுத்துவது, என் மதத்துக்காக வாக்கு செலுத்துவது, பணத்திற்காக வாக்கு செலுத்துவது, இலவச திட்டங்களுக்காக வாக்கு செலுத்துவது, இது எல்லாவற்றையும் மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியலை புறந்தள்ளுகின்ற விதமாக தான் இது வரைக்கும் இருந்தது. இப்போ இதே மரக்காணத்தில் நடந்தபோது முயற்சி எடுக்காத விடுதலை சிறுத்தை கட்சி இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்தபோது நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், அதுக்கான மாநாடு நடத்துகிறோம்,
திமுக சில தவறுகளை செய்யுதுன்னு ஒத்துக்கிறாங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தவறுகள் செய்யுது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் இயலாதவர்களாக இருக்கிறாங்க, அதிகாரத்தை ஆளுகின்ற ஒரு ஆளுமை படைத்தவர்களாக அவங்க இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாங்க. இன்னொன்று, துணை முதலமைச்சர் பற்றிய கேள்விகள் வரும்போது, நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கும்போது ஏன் எங்கள் தலைவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா, அவர் வேற யாரையும் சொல்ல, நேரடியாக மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை சாடுகிறார். இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, திமுகவினுடைய கூட்டணியில் இருப்பவர்களுக்கே இந்த வாதம் ஒரு பெரிய கேள்விக்குறியான வாதமாக மாறிடுச்சு. உதயநிதி அவர்களுடைய வருகையே அந்த கட்சியில் இருக்க பல பேர் விரும்பலை. ஆனால் அவருக்கான அதிகாரத்தையும் கொடுத்து இன்றைக்கு ஆட்சி கட்டில் அமர வைப்பதற்கான வேலையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதை அவங்க கூட்டணியில் கட்சியில் இருக்கிறவங்களே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வாரிசு அரசியலை தமிழ்நாட்டில் இனிமேல் இடம்பெற செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன் வச்சிருக்கு. அந்த வகையில் நாம் அவங்கள பாராட்டவும் செய்கிறோம். இன்னும் குறிப்பாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இதில் பார்க்கப்பட போகிறது, வரக்கூடிய காலகட்டத்தில் திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து எங்கே விசிக விலகிடுமோன்னு தனித்து இப்போ கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சுமூகம் எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது. இந்த ஓராண்டு காலத்தில் உண்மையிலேயே திமுக கூட்டணியில் தான் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் இருக்குமா, இல்லை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேச வந்துட்ட பிறகு அதிமுக இதே விடயத்தை செய்து கொடுத்தால் இவர்கள் அதிமுகவோடு போவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனாலும் இந்த தருணத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்கள் கூட்டணியில் எதுவும் மாறுபாடு கிடையாது அப்படின்னு இவர் ஒரு பக்கம், இது கூட்டணி தர்மமே கிடையாது, இப்படிலாம் செய்யவே கூடாது அப்படின்னு திமுகவினுடைய புலம்பல் ஒரு பக்கம். இது ரெண்டுக்கும் நடுவில் இடைப்பட்டு மக்களுடைய வாழ்வை நீங்கள் கண்டிப்பாக சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய தலைமுறையை யோசிக்காமல் நம்ம வாக்கு செலுத்துகிறோம். வாக்கு செலுத்துவதுங்கிறது நமக்கான உரிமை அப்படிங்கிறது மறந்து போய் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சலுகை என்ற ஆகிவிட்டது. இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான நல்ல தலைமுறை அரசியலை பின்பற்றுவதற்கான ஒரு வாக்கு அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக செய்து முடிப்பாங்கன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.